guys. Hi guys. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? AI prompt challenge அம்மா. புதுசா ஏதோ சேலஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க மேடம். ஆமா. ஜெமினி ஏஐல வந்து அதாவது நான் இந்த மாதிரி போட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அவன் ஏதாவது ப்ராம்ப்டை வச்சு போட்டு அதை வர வைக்கணும். என்ன ப்ராம்ப்ட் போடுவான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி அவன் ஏதாவது சொல்லுவான், அதை வந்து நான் கரெக்டான ப்ராம்ப்ட் போட்டு அவன் எதிர்பார்த்த இமேஜ் வந்து கொண்டு விட்டு வரேனா அப்படின்னு பார்ப்போம். பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி கடைசியில் யார் வின்ன்றதை பார்க்கலாம். சரி, வின்னாக தோத்தவங்களுக்கு அது வைக்கணும். 1000 ரூபாய் பரிசு. 1000 ரூபாய் வேணாம். அப்புறம் வேற ஏதாவது டேர். சரி, டேர் அது பின்னாடி சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே. டேர் என்னன்றது நீங்களே சொல்லிடுங்க தோக்குறவங்களுக்கு. ஓகே, நல்ல ஐடியா. ஓகேவா, ஃபர்ஸ்ட் யாரு? ஃபர்ஸ்ட் நீயே சொல்லு. நான் சொல்லு. நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபோன்ல போட்டுக்கிறேன். விஜய் கூட நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ. அப்ப விஜய் போட்டோ வேணுமே? அப்படிலாம் இல்ல, அப்படிதான் பண்ணணும். மொட்டையா விஜய்னு போட்டா வராது. போடு, அப்படி போடணும். வராது. அது என்ன வருதுங்கிறது அதான் பண்ணு. லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. இது விஜய் மாதிரியே தெரியல. நீ கிரியேட் பண்ணனது சைடுல உங்களுக்கு போட்டோ போடுறேன். யாரா இது? தெரியலையே. விஜய் வர சொன்னா ஏதோ பக்கத்து வீட்டு அங்கிள் வர வச்சிருக்கான். அதுதான் டாஸ்கே. 2 பேர் போட்டோ வச்சு முடிஞ்ச அளவுக்கு நீ வந்து ஒரிஜினலா கொண்டு வரணும். நீ அந்த மாதிரி ப்ராம்ப்ட் கேட்டிருக்கணும். உனக்கு ப்ராம்ப்ட் கேட்க தெரியல. அப்ப நீ போட்டுருவ ப்ராம்ப்ட் கரெக்ட்டா? சரி, அது மாதிரி கூட இல்ல. இதே இத கொடுப்போம். அதெல்லாம் கிடையாது. நீ எழுதி வச்சிருக்கியா அதான் கொடுக்கணும். முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அன்எஜுகேட்டட் ஃபெல்லோ. சரி, ஓகே. இப்போ எனக்கு சரி. தலையில கொண்ட போட்ட மாதிரி ஒரு இமேஜ். என் தலையில கொண்ட போட்டுருக்கணுமா? கொண்டைக்கு இங்கிலீஷ்ல தெரியுமா? தெரியும். நிறுத்து. உனக்கு தெரியுமா? தெரியும். பாப்போம் எப்படி வருது. ஓவரா வேற வாய் பேசிட்டேன். அசிங்கமா போச்சுன்னா அசிங்கமா போயிடும். ஜெமினி ஏஐ, என் மானமே உன் கையில தான் இருக்கு. வரட்டும் டி, வரட்டும். இரு, நான் பார்த்துட்டு உனக்கு காட்டுறேன். பாத்துக்கங்க, திருப்பி அதே போட்டோ கொடுத்துருக்கு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. என்ன போட்டோ கொடுத்தோம்? நெட் இல்ல, அதெல்லாம் இல்ல. எனக்காவது பக்கத்துல யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி இருந்தது. காரி துப்பிருச்சு எனக்கு. போட்டோ வந்திருக்கு, ஆனா முன்னாடி கொடுத்த போட்டோவே திருப்பி கொடுத்துருக்கு. அதனால இதுல வந்து எனக்கு தான் பாயிண்ட், ஒரு பாயிண்ட். ஓகே. என்னடா இது போங்காட்டமா இருக்கு? நீ கலாய்ச்சல. அண்ணாக்கு நீ வந்து தூக்கி தண்ணி குடிக்கிற மாதிரி. அதுக்கு தான் என்னோட ஸ்போக்கன் கிளாஸ் அட்டன் பண்ணணும்ன்றது. அது எப்படி இப்போ இங்கிலீஷ்ல போடுவேன்? ஏய், அதெல்லாம் படிக்கக்கூடாது. அதெல்லாம் படிக்கக்கூடாது. வருதா? Make him drink water with water bottle without touching the mouth. ஏதோ ஒன்று வருதா இல்லையா, அதுதான் மேட்ரு. குடு. எங்க ஊத்திட்டு இருக்க? சட்டை சோப்பு பாக்கெட்ல தண்ணியை ஊத்திக்கிட்டு இருக்கேன். அடுத்து உனக்கு தான். ரிஜெக்டட். இது வரைக்கும் யாருக்குமே பாயிண்ட் இல்ல. என்ன ஆக்சுவலா தண்ணியை தூக்கி குடிக்கிறதுக்கு என்ன சொல்லணும் இங்கிலீஷ்ல? தெரியாது. ஸ்கை ட்ரிங்க் த வாட்டர். ஸ்கை ட்ரிங்க் த வாட்டர். உன்னைய வந்து ஆங்கிரி பேர்டா மாத்தணும். ஆங்கிரி பேர்டா மாத்தணுமா? ஆங்கிரி பேர்ட் காஸ்டியூம். அந்த ஆங்கிரி காஸ்டியூம்ல இல்ல, அந்த ஆங்கிரி பேர்ட் மூஞ்சில வந்து ஓ மூஞ்சி இருக்கணும். ஆங்கிரி பேர்ட் வரும். சரி, ஒரு காஸ்டியூம் எப்படியோ போடு, ஆனா எனக்கு ஆங்கிரி பேர்ட் வரணும். ஒரு மணி நேரமா டைப் பண்ணிட்டு இருக்கா. புரியணும்ல. திருப்பி வந்து துப்புற மாதிரி என்னோட போட்டோவே அனுப்பிடுச்சுனா போதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு போனை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவேன். நான் கண்டுபிடிச்ச ஜெமினி சேலஞ்சுக்கு இப்படி ஒரு ஆப்பு. சரி, ஓகே. ஏதோ ஆங்கிரி பேர்டுக்கு தலைக்கு மேல இவ தலை வந்திருக்கு. நான் ஆக்சுவலா கீழே அந்த ஆங்கிரி பேர்டு தலைக்கு பதிலா என் தலையை வச்சு கீழே அதோட பாடி வேணும்னு டைப் பண்ணேன். ஆங்கிரி பேர்டு தலை பாடி எல்லாம் ஒண்ணு. எலவுடா இது? ஏதோ ஒண்ணு சேவ் பண்ணுவோம். ஏதோ ஒரு மாடல் கூட நீ நிக்கிற மாதிரி. இந்த மாதிரி சமயங்கள்ல தான் இதெல்லாம் நடக்கும். தீத்துக்கு ஆசையா? ஆக்சுவலி என் கூட நிற்கும் போதே அந்த மாதிரி உனக்கு ஃபீல் கிடைச்சிருக்கும். கரெக்டா? என்ன மாடலா இல்லையா? என்னையெல்லாம் மாடலிங்ல கூப்பிட்டாங்க. நான் தான் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ட்டு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. என்ன மாதிரி மாடல் வரப்போதோ தெரியல. ஏதாவது கோவா மாடல் மாதிரி வந்துச்சு அவங்கனே செருப்பு கழட்டி அரைஞ்சிடுவேன். அதெல்லாம் இல்லை, நீ அப்படி கொடுத்துருக்கணும். டீசெண்டான மாடலா? டீசெண்டான மாடலா? இது மாடலே தெரியல. அது எப்படி பார்த்துட்டு இருக்க நீ?
ஜெமினில வந்தது நான் என்ன பண்ணுவேன்? யார் இவன் தெரியலங்க. எனக்கு தெரியாதுப்பா. ஃபோன்ல இருந்து யாரையும் எடுத்தீங்க வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணணும். போட்டோ தெரியல. பாரு நல்லா இந்த அளவுக்கு இல்ல. வெரி பேட். ஓ போட்டோ தான் நினைக்கிறது. ஓ போட்டோ தான் கொஞ்சம் மாறி. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ சமாளிக்காத. உனக்கு இருக்கு முடியட்டும் ஒரு அடி இருக்கு. நான் போட்டா அப்படி எல்லாம் கிடையாதுடி. நான் உன்னைய தவிர யாரு கூடயும் போட மாட்டேன். நான் தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிருக்கணும். உடனே டைப் பண்ற? அப்படித்தான் டைப் பண்ணுவேன். வச்சுக்கிறேன். எனக்கு டைம் கொடுக்க மாட்டேன். இல்லைன்னா நான் நல்ல ப்ராம்ப்டா போடுவேன். ஏன் மண்டையை கட்டிக்கிட்டு இருக்க? உன்னைய வந்து டாக் மாதிரி போர்ட்ரேட் பண்ணணும். ஏனே டாக் மாதிரியே எப்படி போர்ட்ரேட் பண்ணுவோம்? கஷ்டம் தான். பாயிண்ட் வரலன்னா வரல. வரக்கூடாதுன்னே தான் இப்ப இதா கொடுக்குது இந்த நாய். சரி ஏதோ ஒன்று எனக்கு போட்டு இன்பான் போட்டுட்டு இருக்கேன். அந்த ஜெமினிக்கு எங்க இன்பா தெரிய போகுது. இப்போ வந்து நான் எத்தனை பாயிண்ட்? 0 ரெண்டு பேரும். இப்போ ஒன்று வந்துச்சு. அது எப்ப வந்துச்சு? மாடல். அது மாடலா? அந்த மாடல்னா மாடலா இருக்கணும். அப்படிலாம் கரெக்டான சைஸ்ல. மாடல்னா ஏதோ ஒரு பொண்ணு இது. This is not a model. I don't like her. ஏமாத்தி விளையாடுறா இவ. நீங்களே சொல்லுங்க அது மாடல் மாதிரி இருக்கா? நார்மலா பொண்ணு ஓகே, மாடல்னா வேற. அப்ப நான் குடுக்குறேன் பாரு. அடுத்து உனக்கு ஈஸியானதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். நீ எனக்கு தான் கஷ்டமானதா எடுத்து வச்சிருக்கிற. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு. எடுத்து ஒரு பாயிண்ட் இன்பா. ஆமா அழகா இருக்கேன். கோல்டன் ரிட்ரைவர் நெக்லஸ் வேற வந்திருக்கு. ஆமா நெக்லஸோட வந்து நாய் சங்கிலியும் நெக்லஸும் மேட்ச் ஆகி நீ அப்படியே டாகா போர்ட்ரேட் பண்ணிருக்கு. லுங்கியும் சரக்கு பாட்டிலும் வச்சிருக்க மாதிரி. இந்த மாதிரி ஈஸியா கேட்கணும். உனக்கு கண்டிப்பா நல்லா வந்துடும். வராது. சாட் ஜிபிடில கூட டக்குன்னு வந்துருங்க. ஜெமினில எல்லாம் கொஞ்சம் மக்கர் பண்ணும். அது சாட் ஜிபிடில வந்து லிமிட் இருக்கு. ஆமா லிமிட் இருக்கு. நம்ம யூஸ் பண்ண முடியாது. சாட் ஜிபிடி ப்ளஸ் இருந்தா யூஸ் பண்ணலாம். நம்ம கிட்ட ப்ளஸ் இல்லை. ஸோ அதனால ஜெமினி வச்சு யூஸ் பண்ணி மைனஸ் தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு காமெடின்னு சொல்ல வந்துட்டேன். ஓகே தான். இந்த 6 பேக்ஸ் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் ஜெமினி. வேற சும்மாவே பேசுவான். இது தேவையா? அது வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன்? வந்துருச்சு தான். சரி ஓகே இது வேணா ஓகேங்க. ஒரு பாயிண்ட். உனக்கு பாவம் ஈஸியா கொடுத்துருக்கேன். ஸ்டாண்டிங் வித் ப்ரூம் ஸ்டிக் ஆங்கிரிலி வந்துடும். அதனால அதான பண்றோம் முன்னாடி. இதுக்கு எதுக்கு தம்ப்நெயிலுக்கு. அதனால வந்துடும். இன்னொரு ஆப்ஷன் கொடுப்பீங்களா ஒழுங்கா வராட்டி? ஒண்ணுதான் நல்லா இருக்கே. இது மூஞ்சி பாவமா வச்சிருக்க மாதிரி இருக்கு. அதனால பாயிண்ட் மைனஸ். பாரு நீ ஆங்கிரியா இருக்கணும் தான் கேட்டீங்க பாரு. ஆங்கிரின்னு சொன்னது நீ காதுலயே கேட்கல. பாரு ஆங்கிரினே போடல. அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் நீ வேணா வீடியோ ரீவைண்ட் பண்ணி பாரு. -1 ஆங்கிலின் போட்டிருக்கா. நாங்கட்டி ஜெமினி உனக்கு கோவமா இருக்கிறதுனா தெரியுமா தெரியாதா? அந்த இப்ப கத்திக்கிட்டு இருக்கேன் பாரு இந்த மூஞ்சி. சரி ஓகே நான் வந்து 4 பாயிண்ட் இன்பா வந்து 1 பாயிண்ட். அப்படியே ஒரு பாயிண்ட் தான சொன்னேன். 1 0. ஓகே அடுத்து யார் 0? நான் 0. எதுக்கு 0? 1 1 ஆங்கிரி பேர்ட் ஏத்துக்கிட்டியா? ஐயோ ஆங்கிரி பேர்ட் இல்ல நாய். ஆங்கிரி பேர்ட் ஓகே. அப்ப 2 1. ஆங்கிரி பேர்ட் எப்படி ஓகேன்னு சொல்லுவேன். சரி ஏதோ வந்திருக்குன்னு தானே சொன்னேன். ஓகேலாம் சொல்லல. சரி சண்டை போடாதீங்க அப்படின்னு வைங்க. சமணங்கால் போட்டு நீ உட்கார்ற மாதிரி ஒரு இமேஜ். சமணங்காலுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? கண்டிப்பா வராது. சுட்டு போட்டாலும் வராது. முட்டமா இருக்குன்னு எனக்கு இப்பயே தெரிஞ்சு போச்சு. சமணங்கால் இல்ல இது. இப்படி குத்த வச்சு உட்கார்ந்து இப்படி உட்கார்றது சமணங்கால். கீழ போடணும் காலை. இத குடு நான் பார்த்து தான் பாயிண்ட் சொல்லணும். குடு இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. சமணங்கால் தான் போட்டு உட்கார்ந்து. என்னன்றா போட்ட? என்னன்றா போட்ட? சாரு make him sit in ground with leg curl into another. அட கடவுளே. பாரு ஜெமினியும் கரெக்ட் பண்ணிட்ட நீயே. இவன் சொல்றதெல்லாம் கேக்குறா. சிரிக்குமாவ. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. ஏதோ ஒண்ணு வந்துச்சுல. அதுதான் ஆக்சுவலா சமணங்கால கிராஸ் லெக்னு சொல்லுவாங்க. அது போட்டே அன்னைக்கு எனக்கு வரல. curl with one another. ஆமா டிராவலிங் இன் ட்ரெயின். ஐயோ நான் 2 பாயிண்ட் இன்பா 1 பாயிண்ட். வரக்கூடாது. அந்த இது கீழே ஏதோ வட்டம் போட்டு வரைவாங்களே. சூனியம் பண்ணும். ஐய இந்த மேடம் என்ன போட்டிருக்காங்கன்னா அவங்க கொடுக்க வேண்டிய ப்ராம்ப்டை கொடுத்துட்டு ஐ நீட் டு வின் திஸ் கேம் ப்ளீஸ் ஜெமினி அப்படின்னு வேற அனுப்பிச்சுக்கிறாங்க மேடம். இப்போ ஜெமினி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். வந்துடும் பார்ப்போம்.
ஏன் நீ ப்ளீஸ் கேட்டேன். ஏன்னா என் ப்ராம்ப்ட் அப்படி. ஆஹா ஏ வந்துருச்சு. ஆனா நான் தான் இல்ல, அது வேற ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கு. அக்செப்டபிளா? அக்செப்டபிள். இன்பா 2 நான் 2. அடுத்து ஒரு எலிஃபண்ட் வந்து நீ கிஸ் பண்ற மாதிரி. அவ்வளவுதானே, ஈஸியா வந்துடும். லிப் லாக் பண்ற மாதிரி வரப்போகுது. ஆமா, யானைக்கு எங்க வாய் இருக்கு? தும்பி கை அது கடியில. ஆமா ஆமா. வா வந்துருச்சு, செம கியூட். இப்படி யானை தலையில கிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. குட்டி யானை தலையில கிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. பாருங்க, போட்டோ காமிக்கிறேன், பாத்துக்கோங்க. போட்டோ காமிக்கிறேன். சரி ஓகே, 3 பாயிண்ட்ஸ். ஓகே, என்ன மாதிரி கொடுக்கணும் ப்ராம்ப்ட்? அந்த மாதிரி டைப் பண்ற மாதிரி ஈஸியானதா கொடு நடின்னு. எங்க வீடியோ பார்க்கிறதுக்கு ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்கன்னு பின்னாடி 3 பேர் நாங்களே உட்கார வச்சுக்கோம். ஆமா, மாடர்ன் கேர்ள் வித் மாடர்ன் ட்ரெஸ். நானா? அல்ட்ரா அல்ட்ரா வெறும் நார்மலா மாடர்ன் போட்டு வரலன்னா என்ன பண்றது? அப்பயாவது அந்த அளவுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். வந்துடும். இதெல்லாம் ஈஸியானதுதான், வந்துடும். ஓகே, போட்டிருக்கோம். கூடி சீக்கிரம் வந்து மாடர்ன் இன்பாவை பார்ப்பீங்க. மாடர்ன் அதை காட்டுற மாதிரி வருதா இல்லை கன்றாவியா வருதான்னு தெரியல. மாடர்ன் வேற போட்டிருக்கோம். வாட் இஸ் திஸ்ரா? ஒரு ½ பாயிண்ட் கொடுக்கலாங்க. ஹாஃப். ஆமாம், ட்ரெஸ்ஸு கொஞ்சம் மாடர்ன் தான், இருந்தாலும் ஹேர் ஸ்டைலாக சரியில்லை. அதனால ஏதோ தலைக்கு மேலே ஏதோ மலை கிறுக்கி தலைக்கு மேலே வச்சிருக்கேன். இவனோட கடுப்பு தான். நீ தான் ஏதோ கிறுக்கி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். லேடி கெட்டப்ல இருக்க மாதிரி. நானா? ஆமா, பின்ன நானா? வராதுன்னு நினைக்கிறேன். லேடி கெட்டப்பு அப்படியே ரெமோ மாதிரி இருப்பாரு. சாரி, ரெமோ. எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரெமோ, ரியாலிட்டி வந்து வச்சன வச்சன பொங்க விளையாட வரா காஞ்சனா. வந்து சரத்குமார் லேடி மாதிரி வர போறேன். அப்படி இல்லைன்னா ராமர் இருப்பார்ல. ஏமிரா இது? யாரா இது? தெரியல. உனக்கு பார்த்த பொண்ணா 2வது கல்யாணத்துக்கு? என் முந்தி மாதிரியே இல்லை. நீயே மனசாட்சி எடுத்துட்டு சொல்லிட்டு நீயா? நான் இல்லை, என் முந்தியே வரலன்னு சொல்லிட்டேனே, அதுதான். சரி ஓகே, அவுட்டு. எத்தனை பாயிண்ட் கரெக்டா சொல்லு, ஏமாத்த கூடாது. நான் 2. நான் 4. 4. அப்புறம் 2. 2 வந்துட்டேனா? பரவாயில்லையே, உண்மையா இருக்கு. ஓகே. அடுத்து ஃப்ரிஞ்சஸ் ஹேர் ஸ்டைல் இருக்க மாதிரி உனக்கு. எனக்கு ஃப்ரிஞ்சஸ் ஹேர் ஸ்டைலா? ஐயா, போடு போடு போடு. வராதுன்னு நினைக்கிறேன். வரலைன்னா சந்தோஷம். அடுத்து நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்தா கூட வின் ஆயிடலாம். முடிஞ்சு, கேம் முடிஞ்சு. நான் தான் வின்னு. காது வேற சொல்லிட்டுக்கிறேன். போட்டிருக்கேன், பார்க்கலாம். வந்துருமா? வந்துடணும். கடவுளே, வந்துருச்சுன்னா நரேனுக்கு மொட்டை அடிக்கிறேன்ப்பா. கியூட். நல்லா இல்லை, நல்லா தான் இருக்கு. இது என்ன முன்னாடி இதெல்லாம் சொன்னியாக்கும்? எது? இந்த முன்னாடி அதான்டா, அது பேர் தானே ஃப்ரிஞ்சஸ். அப்படியா? இது பேர் தான் என்னன்னே தெரியாம ஃப்ரிஞ்சஸ்ன்ட்டான். சட்டியை கவுத்து சுத்தி வெட்டின மாதிரி இருக்கு அதுல காட்டுறப்போ. இந்த அடுத்து எனக்கு சொல்லு. ஒரு ரிச்சான மேனு, ரிச்சான காரா? ரிச்சான கார். அது பக்கத்துல அந்த கார் வந்து BE6 இருக்கணும். போடி. என்ன? சரி ஓகே, BE6 இல்லைன்னா தார், ஏதாவது ஒரு கார். வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது. பாத்தியாடா கிளவிக்கு குழுப்ப. BE6 போட்டேன், அது BMW வந்துச்சு. என்ன பண்ணேன்? அது நீயும் இல்லை, அதனால பாயிண்ட் கொடுக்க மாட்டேன், அவ்வளோதானே. அப்படி இல்லை, ½ பாயிண்ட் கொடுக்குறேன். பாடுறா, பாவம். துணி பொழியிற மாதிரி. கிளாத் ஸ்குவீசிங் தி வெட் கிளாத் ஆஃப்டர் வாஷிங்கா? என்னங்க? 10 9 போட்டே வந்துச்சு. 7 டடா. பொழைச்சு போன்னு விட்டு கொடுத்தேன். 4.5 பாயிண்ட். லூசு, நீ கவனிக்கவே இல்லை. இது புளியறதா துவைக்கிறதா? புரியுற மாதிரி தான் இருக்கு. உன்னை வந்து ஒரு குழந்தை மாதிரி சேஞ்ச் பண்ணு. சேஞ்ச் பண்ணாலும் என் மூஞ்சி வர போகிறது இல்லை, அதுக்கு பாயிண்ட் கிடைக்க போகுது. அதுக்கு நான் வரும். குழந்தையில நீ எப்படி இருந்தேன்னு ஜெமினிக்கு எப்படி தெரியும்? அது பாயிண்ட் வராது. ஸோ நான் 2.5 பாயிண்ட்டு, இன்பா 4.5 பாயிண்ட். விரக்தி அதை இப்படிதாங்க. ஏதாவது அவுட் ஆகிற மாதிரி இருந்தால் அழுகிற மாதிரி ஆயிடுவான். இப்போ எனக்கு இது வந்தால் கூட 3.5 பாயிண்ட், நீ 4.5 பாயிண்ட். அப்பயே நீ தான் வின்னு. இன்னொன்று இருக்கு, முடிஞ்சு எனக்கு 2. லாஸ்ட் இருக்கு, லாஸ்ட் சான்ஸ். I can create image with memories, but I can't depicture them like that. I have other ideas I would like to try. I'm here to help. Okay. என்ன எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டு இருக்கிற? அது வரவே இல்லை, இமேஜே வரல. அது கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்குது.
வரப்போறது இல்ல. வரல விடுங்க, டிஸ்குவாலிஃபைடு. ஒன்றும் பண்ண முடியாது. டிஸ்குவாலிஃபைடு. ஓகே, லாஸ்ட். உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. இதனால நான் தான் வின்னர். இட்ஸ் ஓகே. ஒரு இது நான் வின்னர்னாலும் இங்க பாரு, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் குள்ள நான் வின் ஆனாலும் நீ வின் ஆனாலும் நம்ம வின் ஆயிட்டோம்டா. நீ ஏமாத்தி ஜெயிச்சு போட்ட போ. ஆரஞ்சு போடுங்க. நான் என்ன ஏமாத்துனேன்? ஆமா, ஏமாத்தி ஜெயிச்சு. நீங்க சொல்லுங்க. இப்பாக்கா பையலுக்கெல்லாம் சொல்லுங்க. இப்பாக்கா ஏமாத்துவேனா? ஈஸியானதா ஒன்று கொடுக்குறேன். ம். ரெட் சாரியில வித்து பூவோட நயன்தாரா சொல்லுவாங்களே, ரெட் கலர். போடுறி. இப்பெல்லாம் பேசுறேன்னு தெரிஞ்சா கொடுத்துருக்க மாட்டேன். ஆமா, போடு, ராம்ட்ட போடு. லூஸ் மாதிரி பேசக்கூடாது. சரி, வாயை மூடு. வாயை மூடு. நீ வாயை மூடு. மூடிட்டேன். ஓ வாய் மூடுறி. என் வாயும் உன் வாயும் பிரித்து பேசாத. போடுடி. எப்படி இருந்தாலும் நீ தான் ஜெயிச்ச, அப்புறம் என்ன? இருந்தாலும் போட்டோ அப்லோட் பண்ணும்போது அழகா தெரியணும்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல போட்டேன். வாட் அ மங்களகரம் கேர்ள். சொல்லி முடிச்சு வந்து விட்டது. ஜெமினைய தேவையில்லாம திட்டிட்டேன் என் செல்லமே. லாஸ்ட் ஒன்று சும்மா ஏனதானே பண்றேன், பாத்துக்கங்க நீங்களே. ஓகே, நான் சொல்றேன். ரெக்கார்ட் டான்ஸ் பண்ணுவாங்க அந்த காஸ்டியூம்ல. கொஞ்சம் நல்லதா சொல்லுடி. அது சொல்லி ஃபன்னா இருக்கும். இப்போ வருதா பார்க்கலாம். ரெக்கார்ட் டான்ஸ் நீ வேற ஏதாவது சொல்லு, ஈஸியா சொல்லு. திண்டுக்கல் அப்படி ஈஸியா சொல்லுடி. ஈஸியா சொல்லு. give the same photo in HD image. போடுவியே. கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரி ஒரு இமேஜ். அதையாவது போட்டு தொலை. என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு மன ஆறுதலுக்கு. போடுறியா இல்லையா? பாவம் சின்ன பையன் பழச்சு போட்டு. இப்பதான் தேஜஸ் தெரியுது ஃபேஸ்ல. ஈஸியா ஒண்ணு குடிச்சிட்டேன். இப்ப இருந்தா நான் தோத்துட்டேன். விடு, நீ தோக்கல. நம்ம வந்து டிரா மேட்ச். டிரா மேட்ச். நீ வேணா சொல்லிக்கலாம் டிரா மேட்ச்னு. இந்தா வந்துச்சு. நான் 3.5 பாயிண்ட், இன்பா 5.5 பாயிண்ட். ஸோ இன்பா தான் இல்ல நாங்க 2 பேரும் தான் வின்னர். ஓகே ஓகே. டார்னு வேற எவனோ வாய வச்சான் ஸ்டார்டிங், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வேண்டாம். அவன் வின் பண்ணுவான்ற தைரியத்துல சொல்லிட்டான். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பா நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு கீழே வந்து டேர்லாம் வரிசையா கொடுங்க. என்னென்ன டேரு? துணி துவைங்கன்னா, ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுங்கண்ணா. டான்ஸ் ஆடுங்க, மட்டும் டான்ஸ் ஆடுங்க, பாட்டு அப்ப பாடுங்க அதான் சொல்லுவாங்க. சொல்லிடாதீங்க. ஏன்னா அது எனக்கு வராது. நீங்க அனுப்பிச்சாலும் நான் பண்ண மாட்டேன். அதுதான் விஷயம். நான் பண்ண வச்சிருவேன். வேற என்ன பண்ணுவ? வானத்துல இருந்து குதினுவாங்க. குதிச்சிரு, அது கூட குதிச்சிருவேன். ஆனா டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிடாதீங்க. ஆட வைப்போம். ஓகேவா? அந்த ஐஸ்வர்யா ஆடுற மாதிரி. வாய்ப்பில்லை. சரி, ஓகே. இவட்ட பேசிக்கிட்டே போவா. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமா, அப்படியே இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கங்க. ஓகே, டாடா, பை பை.